IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் சரணடைய விலக்களிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கியிருக்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி சுரேஷ். வணக்கம். கடந்த 2021 பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் உறுதி செய்து கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை நீதிபதி தண்டபாணி விசாரித்தார். இந்த விசாரணையின் போது ராஜேஷ் தாஸ் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், இந்த தனக்கு எதிராக சதி செய்யப்பட்டு பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக காவல்துறையில் தலைமை பதவி வகித்த நிலையில் சிறை சென்றால் தனக்கு பெருத்த இழப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல்துறையில் ராஜேஷ் தாஸ் உயர் பதவி வகித்ததால் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வாதிடப்பட்டது. அவரால் பாதிக்கப்பட்டதும் காவல்துறை உயரதிகாரி தான் என்பதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. இதையடுத்து இந்த மனு மீது நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி தண்டபாணி ராஜேஷ் தாஸின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.